அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் சனிக்கிழமை காக்கும் கடவுளான பெருமாளுக்கு ஏன் மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது, சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்றும் சனிக்கிழமையின் மகிமைகளை எடுத்துக் கூறும் ஒரு புராண கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். இறைவன் பெருமாள் மீது தீவிர பக்தி கொண்ட துறவி ஒருவர் அந்த ஊரின் எல்லையோரத்தில் ஒரு குடில் அமைத்து வாழ்ந்து வந்தார். அவரிடம் சில சீடர்களும் இருந்தார்கள். அந்த துறவி வாரம் முழுவதும் அந்த குடிலில் இருந்து தனது சீடர்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுப்பார். தன்னை பார்க்க வரும் மக்களுக்கு ஆசிகளையும் அறிவுரைகளையும் வழங்குவார். ஆனால் சனிக்கிழமை அவர் தனது சீடர்கள் சிலருடன் வெளியே சென்று அருகில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வார். அவர் அந்த ஊரை சுற்றியுள்ள அனைத்து பெருமாள் கோவில்களுக்கும் சென்று சாமி தரிசனம் செய்துள்ளார். அன்றும் சனிக்கிழமை அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் வணங்கிவிட்டு வெளியே உள்ள மரத்தடியில் அமர்ந்தார். அப்போது புதிய சீடர் ஒருவர் அந்த துறவியிடம், சுவாமி, ஒவ்வொரு சனிக்கிழமையும் தவறாமல் வந்து பெருமாளை தரிசனம் செய்கிறீர்களே, அந்த சனிக்கிழமையில் அப்படி என்ன விசேஷம் உள்ளது என்று கேட்டார். அதற்கு துறவி, சனிக்கிழமை இறைவன் பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாளாக நமது புராணங்களும் முன்னோர்களும் கூறுகிறார்கள். இதற்கான காரணம் பிரம்ம வைவர்த்த புராணத்தில் உள்ளது. அந்த புராண கதையை இப்போது சொல்கிறேன் கேள். சூரிய பகவானுக்கு சஞ்சனா சாயா என்ற 2 மனைவிகள் உள்ளார்கள். சூரிய தேவனுக்கும் சஞ்சனாவுக்கும் பிறந்தவர்கள் யமதர்ம ராஜாவும் யமுனா நதியும். சூரிய தேவனுக்கும் சாயாவுக்கும் பிறந்தவர்கள் சனீஸ்வரன். அப்போது மகாபாரத காலத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் சிறுவனாக இருந்த பொழுது யமுனை நதியில் உள்ள காளியனை அடக்கி யமுனை நதிக்கு விமோச்சனம் அளித்தார். யமுனா நதி தூய்மையான பிறகு அனைத்து தேவர்களும் யமுனையை போற்றத் தொடங்கினார்கள். கங்கையை விட புனிதமான நதி என யமுனையை கொண்டாடினார்கள். அதை கண்ட சனீஸ்வரர் யமுனையிடம் வந்து, சகோதரியே, உன்னை மங்களமானவள் என்று எல்லோரும் கொண்டாடுகிறார்கள், ஆனால் என்னையோ அமங்கலமானவன் என்று கூறுகிறார்களே, உன்னை போல நானும் மங்களமானவனாக ஆக வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்போது அங்கே வந்த நாரத முனிவர், சனீஸ்வரா, யமுனா ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவுள்ளத்தை மகிழ்வித்தாள். அதனால் அவள் மங்களகரமானவளாக இருக்கிறாள். எனவே நீயும் கண்ணனின் திருவுள்ளத்தை மகிழ்வித்தால் நீயும் மங்களமாகி விடுவாய் என்று கூறினார். அதற்கு சனீஸ்வரர், கண்ணனை மகிழ்விக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு நாரதர், ஹோலிகா என்று இரணியனுக்கு சகோதரி ஒருவள் இருந்தாள். அவள் தீயால் தனது உடம்பு காயப்படாமல் இருக்கும் விசேஷ வரம் ஒன்றை பெற்றிருந்தாள். பிரகலாதனை பலவிதமான தண்டனைகளுக்கு உள்ளாக்கியும் அவனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதை அறிந்த இரணியன் ஹோலிகாவிடம் பிரகலாதனை ஒப்படைத்தாள். பிரகலாதனை தீயினுள் தள்ளிய ஹோலிகா தானும் தீயில் இறங்கி பிரகலாதனை வெளியே வர முடியாதபடி அழுத்தினாள். அப்போது நரசிம்ம பெருமாள் ஹோலிகாவிடம் இருந்து பிரகலாதனை காத்து அவனை வெளியே அழைத்து வந்தார். ஹோலிகாவிடம் இருந்து நரசிம்ம பெருமாள் பிரகலாதனை காத்த நாள்தான் ஹோலி பண்டிகையாக மக்கள் இன்றளவும் கொண்டாடுகிறார்கள். அந்த ஹோலிகா பெண் என்பதால் அவளை நரசிம்மர் கொல்லாமல் விட்டுவிட்டார். இப்போது அவள் தனது சகோதரனான இரணியனை கொன்ற நரசிம்மராக அவதாரம் எடுத்து வந்த பெருமாளை பழிவாங்க துடித்துக் கொண்டிருக்கிறாள். பெருமாள் கண்ணனாக அவதாரம் செய்ததை அறிந்து கோகுலத்திற்கு அவள் வந்து விட்டாள். நாளைய தினம் இங்கே ஹோலி பண்டிகை கொண்டாட இருக்கிறார்கள். கிருஷ்ணன் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். தன்னிடம் இருந்து பிரகலாதனை அவன் காத்த நாளான ஹோலி பண்டிகை என்று கண்ணனையும் அவனது தோழர்களையும் தீக்கு இரையாக்கி பழி தீர்க்க திட்டம் திட்டி இருக்கிறாள் ஹோலிகா. சனீஸ்வரா, நீ அந்த ஹோலிகாவை கண்டறிந்து அவளை சாம்பலாக்கி அவளது திட்டத்தை முறியடித்தால் நீயும் மங்களகரமாக ஆகலாம் என்று கூறினார் நாரதர். சனீஸ்வரரும் நாரதர் கூறியதை நன்கு கேட்டுக்கொண்டார். அடுத்த நாள் ஹோலி பண்டிகை. ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரது நண்பர்களும் பெரிய பெரிய கொல்லிக்கட்டைகளை அடுக்கி வைத்து நரசிம்மர் மற்றும் பிரகலாதனின் திருநாமங்களை போற்றி பாடிக்கொண்டே
ஹோலிகாவின் கொடும் பாவியை எரித்து ஹோலி பண்டிகையை கொண்டாடினார்கள். அந்த கொல்லிக்கட்டைக்குள் ஹோலிகா கிருஷ்ணரை பழிவாங்க ஒளிந்து கொண்டிருந்தாள். தீ மூட்டப்பட்டவுடன் கண்ணனையும் அவரது தோழர்களையும் நெருப்புக்குள் இழுத்துவிட வேண்டும் என்று எண்ணிய அவள் மேல் அங்கு வந்த சனீஸ்வரர் தனது பார்வையை செலுத்தினார். சனி பகவானின் பார்வை பட்டவுடனேயே ஹோலிகா தனது சக்திகள் அனைத்தையும் இழந்து விட்டாள். கிருஷ்ணர் தீயை மூட்டினார். அதனுள் ஒளிந்திருந்த ஹோலிகா தீயில் எரிந்து சாம்பலானாள். நாரத முனிவர் சனீஸ்வரரை கிருஷ்ணரிடம் அழைத்து சென்று நடந்தவற்றை விவரித்து கூறினார். அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர், சனீஸ்வரா, உனது இந்த தொண்டிற்கு நான் மிகவும் மனம் மகிழ்ந்தேன். சனீஸ்வரா, இனிமேல் நீ மங்களமானவனாய் திகழ்வாய். உனது கிழமையான சனிக்கிழமையின் விடியற்காலை பொழுது மங்களமான காலமாகவே கருதப்படும். அந்த நாளில் திதியோ நட்சத்திரமோ எதுவாக இருந்தாலும் சனிக்கிழமையின் விடியற்காலை பொழுது மங்களமானதாகவே கருதப்படும். நான் கலியுகத்தில் திருமலையில் மலையப்பனாக தோன்றி சனிக்கிழமைகளில் என்னை காண வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை தருவேன் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் சனீஸ்வரருக்கு வரமளித்தார். இதனால்தான் சனிக்கிழமை பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. எனவேதான் நானும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை தரிசனம் செய்து வருகிறேன் என்று கூறினார் துறவி. நவ கிரகங்களில் சனீஸ்வரரை ஆயுள் காரகன் என்பார்கள். அவரது ஆதிக்கத்தை பொறுத்தே ஒவ்வொரு மனிதனின் ஆயுட்காலமும் அமையும். ஆனால் அந்த கிரகத்தை கட்டுப்படுத்துபவராக இருப்பவர் பெருமாள். சனீஸ்வரருக்கு அதிபதியே பெருமாள் தான். பாவங்கள் குறைந்து நீண்ட ஆயுள் வேண்டும் என்று எண்ணும் மனிதனுக்கு சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது மிகப்பெரிய பரிகாரமாகும். சனிக்கிழமை விரதம் எல்லா மாதங்களிலும் கடைபிடிக்கலாம். அதிலும் புரட்டாசி மாத சனிக்கிழமை விரதம் இருப்பது மிகவும் விசேஷமாகும். சனிக்கிழமை விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு சகல செல்வங்களும் பெற்று இன்பமாக வாழ்வார்கள். சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபாடு செய்து வந்தால் சனீஸ்வரரின் சங்கடத்திலிருந்து காக்கும் கடவுளான பெருமாள் நம்மை காப்பார். சனீஸ்வரர் ஆயுள்காரகன் என்பதால் ஆயுள் வளம், ஆரோக்கியம், செல்வ வளம் பெறுவதற்கும் நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கும் சனீஸ்வரரின் அருள் மிகவும் அவசியம். ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு சனீஸ்வரரின் அருள் மிக எளிதாக கிடைத்துவிடும். இங்கு கூறப்பட்ட இந்த புராண கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.